அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பரவி வருவது புதிய வகை வைரஸ் தொற்று இன்ஃபுளுன்சா வைரஸ் தான் என சுகாதாரத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். ரகுவரன், விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தற்போது காய்ச்சல் பரவி வருகிறது. இதில் பாத்தீங்கன்னா முதியவர்கள், குழந்தைகள் அதிகமாக பாதிக்கப்பொருளாகி இருக்கிறார்கள். இந்த தொற்றானது பாத்தீங்கன்னா புதிய வகை வைரஸ் தொற்று எதுவும் இல்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஃபுளுன்சா வகையான ஒரு பாதிப்பு தொற்று தான். அதனால் பொதுமக்கள் அச்சமடைய வேண்டாம் என்று பொது சுகாதாரத்துறை கேட்டுள்ளது. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த காய்ச்சல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தேனி, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் அதிகமாக பரவி இருக்கிறது. இந்தந்த பகுதிகளில் காய்ச்சல் தற்போது பரவும் என்று சுகாதாரத்துறை ஏற்கனவே கணித்திருந்தது. அந்த பகுதிகளில் எல்லாம் தற்போது சிறப்பு மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு அந்த சிகிச்சை முறைகள் எல்லாம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. எந்தெந்த பகுதிகளில் காய்ச்சல் அதிகமாக இருக்கிறதோ அந்த பகுதிகளில் கொசு ஒழிப்பு நடைமுறைகள் மற்றும் மருத்துவ குழுக்கள் உடனடியாக சென்று நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளும் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வருஷத்தினுடைய கடைசி 3 மாதங்கள் வடகிழக்கு பருவமழை மாதங்கள் என்று சொல்லக்கூடிய மாதங்களில் தமிழகத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா காய்ச்சல் பாதிப்பு அந்த வருடத்தை ஏற்பட்டதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அந்த தீவிரம் தான் தற்போது இருக்குதே தவிர கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கிறது. பொது சுகாதாரத்துறை கணித்த பாதிப்பின் அளவிலே தான் இருக்கிறதே தவிர அதை மீறிய புது வைரஸ்களோ புதிய பாதிப்புகளோ எதுவும் ஏற்படவில்லை என்று பொது சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.